சிந்து பைரவி எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து சஞ்சய் வந்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கான். வந்து பார்த்தியா ஆறுமுகத்தை போட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டபிள் சொல்ல கான்ஸ்டபிள் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. உடனே இப்போ ஆறுமுகம் டக்குன்னு கான்ஸ்டபிளோட கையை எப்படி பிடிக்கிறான், அந்த ஸ்டிக்கை பிடிச்சோடனே ஏன் பிடிச்சியே பிடிக்கிற போலீஸுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு கரெக்டாக வந்து பைரவி யோசிச்சுட்டே இருக்கான். ஒன்றே இல்லை நம்ம ஆறுமுகம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மேலேயே அன்றைக்கி பழசு நினச்சி பார்ப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க பேங்க் மேனேஜர்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் கை மேலே போடும்போது இல்லை எப்படி சார் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் எப்படி சார் கை மேலே போடுங்க. ஸோ நம்மக்கிட்டே தப்பாக நடந்துக்கும்போது நம்ம இவ்வளோ மற்றவங்க கண்டிப்பாக அவன் தப்பாக நடந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான். சரி இது பக்கம் கரெக்டாக நடந்து யோசிச்சுட்டு இருப்போம். பைரவி இல்லை அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான். உடனே சஞ்சய் வந்து உள்ளே சொல்லுவான், பார்த்தியாடா எப்படி உன்னை இது பண்ண வச்சேன் பார்த்தியா, எப்படி மாட்ட வச்சேன் பார்த்தியா, ஒன்று வந்து இதுக்கப்புறம் ஆம்பளை அவன் கேட்குறேன் என்ன எப்படி இது பண்ண இன்னும் போயிட்டு வந்து இன்னும் அடிப்பாங்க ஒன்று வந்து அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். உடனே எப்படியாச்சும் பைரவி டிவோர்ஸ் வாங்க வச்சு உன்னை பைரவியை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஆரம்பம் சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் பைரவி நம்ப, எங்கள் அம்மாவே நம்பினாலும் பைரவி நம்ப மாட்டான் பார்த்தியா, அவன் நம்பலாம் இல்லைன்ட்டு அதான் என் மேலே இருக்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சஞ்சய் வேணா போடுறா அதை இது பண்ணுறான் பாரு, டிவோர்ஸ் வாங்க வச்சு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பக்கம் போயிட்டு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பைரவி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். வந்து ஆறுமுகத்தை பார்க்க வந்து ஆறுமுகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி உடனே சஞ்சய் சொன்ன ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பார்த்தா வந்து அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து பைரவி பேசுகிறா, நீ எந்த பண்ணிட மாட்டேன் நான் இருப்பேன் உனக்கு கோர்ட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை பைரவி அது வந்து நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். சரி ஓகே இது முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்க, இல்லை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக சப்போஸ் நாளைக்கு நாள் நிரூபிக்க முடியலாம் கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு தான் போவேன், நான் நீ அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கண்டிப்பாக ரிலேஸ் இல்லை நான் எந்த தப்பு பண்ணல, ஆனால் கொஞ்சம் நிரூபிக்க லேட் ஆகும், ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து இது பேசி சஞ்சய் வந்து எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்டே சொல்கிறான். கடைசியில் வந்து சஞ்சய் கிட்டே சொல்கிறான், சஞ்சய் எப்படியாச்சும் வந்து இந்த கேஸ் இது பண்ணி நாளைக்கு வந்து எக்ஸாமினேஷன் இது போயிருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் போயிருக்கு, அது வந்ததுன்னா ஓகே ஆறுமுகம் வந்து தப்பு இல்லை, ஆனால் வந்து ஆப்போசிட்டாக வந்ததுன்னா கண்டிப்பாக 2-5 வருஷம் கண்டிப்பாக ஜெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அது கண்டிப்பாக நடக்குது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இது பண்ண போகிறோம் கரெக்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து எல்லாம் ஜெயிலுக்கு ஒன்று இது கூட்டு வந்துடுறாங்க, கூட்டு சப்மிட் பண்ண வராங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகாவும் அவங்களோட தம்பி அவங்க வந்து நிற்கிறாங்க. உடனே வந்து ஆறுமுகம் பார்க்குறான், என்ன சித்தி நீங்கள் மட்டும் வந்துருக்கீங்க, என் அம்மாலாம் வரலையா, பைரவி வரலையா, பைரவி எப்படி வருவோம், அம்மா எப்படி வருவோம், அவங்களும் அம்மாலாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு. டப்புன்னு வந்து பைரவோட அவங்க அப்பா வந்திருக்காரு. வந்து இப்போ மாப்பிள்ளை என்னை பற்றி உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீ சின்ன வயசில் நீங்கள் எப்படி என்னென்னு எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து இந்த ஒன்றே டக்குன்னு வந்து இந்த வள்ளியை பார்க்குற, வள்ளி உனக்கு காசு வேணே மாப்பிள்ளை எவ்வளோ வேணால் கொடுத்துட்ருப்பாரு, ஆனால் வந்து நீ இப்படி பண்ணிட்டால இது மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே அதோட உன்னை நான் வெட்டியை கொண்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்றாரு. இது அப்படி சொல்லும்போது உடனே வள்ளி ஷாக் ஆகுது. உடனே ஒரு பக்கம் வந்து சஞ்சய் வள்ளியை கூப்பிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து ஜட்ஜுமா கேட்பாங்க, நீ ஆமாம் மட்டும் சொல்லிவிடு, ஏன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே உனக்கு ஃபேவராக தான் ஜட்ஜ்மெண்ட் வரும், நீ எதுவுமே கவலைப்படாத, நீ ஆமான்னு சொல்லிட்டு நீ பாட்டு இது பண்ணு அப்படின்னு சொன்னேன். இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.